ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 9th மேக்ஸ்ல பயிற்சி 2.8ல 5வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, சுருக்குகன்னு சொல்லி 2 டேம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப கூட்டம்னா என்ன செய்ய போறோம்னா, இங்க 10^8 இருக்கு, இங்க 10^7 இருக்கு. சரிங்களா? இது ரெண்டையும் சேம் அடுக்கா மாத்திட்டோம்னா, இங்க 8 இருக்கு, அதே மாதிரியே இங்க 8ன்னு மாத்திட்டோம்னா, இதை ரெண்டையும் பொதுவா வெளியெடுத்து உள்ள 2 இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டையும் கூட்டிடலாம். அப்படிதானே? இந்த 8 இதை வந்து 8ஆ மாத்துறதுக்கு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா, இதை ஒரு ஸ்தானம் முன்னாடி கொண்டு போறோம். ஒரு ஸ்தானம் முன்னாடி கொண்டு போனோம்னா என்ன வரும், 0.275 × 10^1 வரும். அப்படிதானே? ஒரு ஸ்தானம் முன்னாடி கொண்டு போனோம்னா என்ன செய்வோம், 10^1 போடுவோம், × 10^7 பிளஸ் 1.23 × 10^8. இப்ப இதுல அடிமான ரெண்டும் சமமா இருக்கு. அப்ப அடுக்கு 2ஐ கூட்டுவோம். அப்ப 0.275 × 10^7 பிளஸ் 1 பிளஸ் 1.23 × 10^8. இப்ப இதை ரெண்டையும் கூட்டுங்க, என்ன வரும், 2 7 5 × 7 பிளஸ் 1 என்னது, 10^8 பிளஸ் 1.23 × 10^8. இங்க பாருங்க, இங்கேயும் 10^8 வந்துருச்சு, இங்கேயும் 10^8 வந்துருச்சு. அப்ப ரெண்டையும் பொதுவா வெளியிடுங்க. 10^8 இன்ட்டு உள்ள என்னது இருக்கும், 0.275 பிளஸ் நடுவில் உள்ள பிளஸ் சிம்பிள். இங்க இருந்து 10^2 அப்படி வெளியே எடுத்துட்டோம். உள்ள வந்து என்னது இருக்கும், 0.275. அதே மாதிரி இங்க 10^8 வெளியே எடுத்துட்டோம். மீதி உள்ள என்னது இருக்கும், 1.23. சரியா? இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க, என்ன வரும், 1.23 0.275 கூட்டினோம்னா என்ன வரும், 5 7 3 10 0 மீதி 1 5 1.505 வருது. சரியா? அப்போ 1.505 × 10^8. இதுதான் இதோட ஆன்சர். சரியா? ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சு. அடுத்து செகண்ட் சம் பாருங்க. ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க, 2 டேம் கொடுத்து நடுவுல மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து இதை கழிக்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, இந்த இதுல 10^15 இருக்கு. 15 வந்து 17ஆ மாத்த போறோம். ஏன்னா இங்க 17 தான் இருக்கு, அதனால இங்க 17ஆ மாத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். 17ஆ மாத்துறதுக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இந்த இதை அப்படி எழுதிக்கோங்க. 1.598 × 10^17 எழுதியாச்சு. மைனஸ் இந்த இதை வந்து புள்ளியை வந்து 2 ஸ்தானம் முன்னாடி கொண்டு வந்தோம்னா 15ஓட 2 கூட்டினோம்னா 17 ஆயிரும். அதனால 2 ஸ்தானம் முன்னாடி கொண்டு வருவோம். கொண்டு வந்தோம்னா என்ன வரும், 0.04 வரும். சரியா? இங்க இருக்கத, இங்க இருக்க புள்ளிய இங்க 2 ஸ்தானம் முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். சரியா? 5 8 × 10^2 முன்னாடி கொண்டு வந்தோம்னா என்ன பண்ணுவோம், 10^2 × 10^15. இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க, என்ன வரும், ஃபர்ஸ்ட் டைம் அப்படி எழுதிட்டு 10^17 மைனஸ் 0.0458. இப்போ அடிமான 2 சமமா இருக்கு, மேல இருக்கிறது ரெண்டையும் கூட்டுவோம். கூட்டினோம்னா என்ன வரும், 15 + 2 17 வரும். அப்போ 10^17. இப்ப பாருங்க, இதுலயும் 10^17 இருக்கு, இதுலயும் 10^17 இருக்கு. அப்போ பொதுவா வெளியே எடுத்துருங்க. 10^17 இன்ட்டு உள்ள என்னதுல இருக்கும், 1.598 மைனஸ் 0.0458. சரியா? இப்ப இது ரெண்டையும் கழிக்க போறோம். கழிச்சோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் 1.598 அடுத்து 0.0458. இங்க எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுக்கிடுவோம். இங்க ஃபர்ஸ்ட் 10 வரும், இங்க கடவாங்க எத்தனை, 7. 10ல இருந்து 8 போச்சுன்னா 2, 7ல இருந்து 5 போச்சுன்னா 2, 9ல இருந்து 4 போச்சுன்னா 5, அடுத்து 5.1. சரியா? அப்போ 1.5522. சரியா? அப்போ 1.5522 × 10^17. 10^17. சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு. அடுத்து மூணாவது இது பார்ப்போமா. மூணாவது இது பாருங்க, 2 டேர்ம் கொடுத்து நடுவுல பெருக்கல் அடையாளம் கொடுத்துருக்காங்க. பெருக்கல் அடையாளம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இந்த இது ரெண்டையும் பெருக்கணும், இது ரெண்டையும் பெருக்கணும், அவ்வளவுதான். சரியா? 1.02 × 1.20 × 10^10 × 10^-3. இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும், 1.02 12ஐ பெருக்குங்க. சரிங்களா? 2 2 4 0, அடுத்து 1 2, அடுத்து 1 2 0 1. சரியா? இப்ப 4 2 2 1. இங்க ஒரு 0 இருக்கு, அப்படிதானே? அதை போட்டுக்கோங்க. இங்க எத்தனை ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கு, 1 2 2 ஸ்தானம் முன்னாடி, அங்க இங்கேயும் 2 ஸ்தானம் முன்னாடி. அப்போ மொத்தம் 4 ஸ்தானம். சரியா? 2 ஸ்தானம் 2 ஸ்தானம் கழிச்சு 4 ஸ்தானம் மொத்தம் 1 2 3 4. அப்போ 1.2240 வரும். இன்ட்டு 10^. இங்க அடிமானம் 2 சமமா இருந்துச்சுன்னா அடுக்கு 2ஐயும் கூட்டுவோம். இங்க 10 இருக்கு, இங்க -3 இருக்கு.
போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 1.2240 இன்ட்டு 10 அடுக்கு 10ல இருந்து 3 கழிச்சோம்னா 7. சரியா? அப்ப இதோட இந்த சம் முடிஞ்சு. அடுத்து 4வது இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 2 டேம் கொடுத்து அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வகுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? 8.41 இன்ட்டு 10 அடுக்கு 4 பை 4.3 இன்ட்டு 10 அடுக்கு 5. இதை வந்து கொஞ்சம் விரிச்சு எழுதிக்கிடுவோம், வகுக்க அப்படின்னா தான் ஈஸியா இருக்கும். 8 4 1 ஒரு 2 3 0 போட்டுக்கோங்க. அதே மாதிரி 4 3 ஒரு 4 5 0 போட்டுக்கோங்க. இங்க என்ன 10 அடுக்கு 4 இருக்கு. அப்போ இங்க இருக்க புள்ளி எங்க வரும், 4 ஸ்தானம் கழிச்சு 1 2 3 4 4 ஸ்தானம் கழிச்சு இங்க வரும். சரியா? இங்க இருக்க புள்ளி 4 ஸ்தானம் கழிச்சு இங்க வரும். அதே மாதிரி இங்க 4க்கு அடுத்து புள்ளி இருக்கு, 5 ஸ்தானம் கழிச்சு வரும். 1 2 3 4 5 இங்க புள்ளி வரும். சரிங்களா? அதை கீழே எடுத்து எழுதிக்கோங்க. 8 4 1 2 0. அதே மாதிரி கீழே 4 3 ஒரு 4 0. சரியா? இப்போ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு எத்தனை, 841 பை 43 இன்ட்டு இதை வந்து எப்படி எழுதலாம், 2 0 இருந்துச்சுன்னா 10 அடுக்கு 2ன்னு எழுதலாமா? எழுதிக்கோங்க. அடுத்து இது 2ஐயும் வகுக்க போறோம். சரிங்களா? 841ஐயும் 43ஐயும் வகுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 43 43 இதை கழிச்சோம்னா என்ன வரும், 1 4. அடுத்து இங்க வந்து 1 அப்படி கீழே இறக்கிக்கோங்க. 9 43 387 வரும். சரியா? இப்ப இது 2ஐயும் கழிச்சோம்னா என்ன வரும், 24ன்னு வரும். அடுத்து புள்ளி வச்சு இங்க ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 5 43 என்ன வரும், 215ன்னு வரும். சரியா? 5 43 215ன்னு வரும். இப்ப இதை கழிச்சோம்னா 25 வரும். அங்க புள்ளி இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். மறுபடியும் 5 43 215. அடுத்து 3 வரும், சாரி 35 வரும். சரிங்களா? அப்படி போயிட்டே இருக்கும். இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 19.55 இன்ட்டு இங்க கீழே என்னது இருக்கு, 10 அடுக்கு 2ன்னு இருக்கு. சரியா? 10 அடுக்கு 2ன்னு இருக்கு. இப்ப இந்த 10 அடுக்கு 2 மேல கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த புள்ளி என்னது, ஒரு ஸ்தானம் முன்னாடி வரணும். அப்படிதானே? ஏன்னா இங்க புள்ளிக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும். அப்போ இங்க 2 நம்பர் இருக்கு, அதனால ஒரு ஸ்தானம் முன்னாடி கொண்டு வர போறோம். 1.955 இன்ட்டு ஒரு ஸ்தானம் முன்னாடி கொண்டு வந்தோம்னா என்ன எழுதுவோம், 10 அடுக்கு 1ன்னு எழுதுவோம். சரியா? இன்ட்டு இங்க என்ன வரும், மேல வரும்போது மைனஸ்ல வரும். அதாவது இந்த அடுக்கு வந்து வகுத்தல்ல இருக்கும்போது மேல வந்துச்சுன்னா மைனஸா இருந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாறும், பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா மைனஸா மாறும். இங்க பிளஸ்ஸா இருக்கிறதுனால நம்ம மைனஸா எழுதிருக்கோம். ஈக்குவல் டு 1.955 இன்ட்டு 10 அடுக்கு, இங்க வந்து 2 அடிமான சமமா இருக்கு. அப்போ மேல இருக்க அடுக்கு 2ஐ கூட்ட போறோம். 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1.955 இன்ட்டு 10 அடுக்கு, இந்த 2ல இருந்து 1 கழிச்சோம்னா 1 வரும். பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ், அதனால மைனஸ் போட போறோம். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த இது வந்து புரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.